வணக்கம் நண்பர்களே. சூர்யா நடிச்சு ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற படம் கருப்பு. இந்த படத்தை ரொம்ப நாளா சூர்யாவோட ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. காரணம், சூர்யாவுக்கு ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லிட்டு எந்த படமும் அமையல. அந்த கங்குவா படம் மிகப்பெரிய ட்ரோலா மாறுச்சு. அதே போல ரெட்ரோவும் கூட ஒரு திருப்தியான படம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் பல பாராட்டத்தக்க விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு முழு திருப்தி தந்த சூர்யா படம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல நடிகருக்கு ஒரு சரியான வெற்றி படம் அமையலையே அப்படிங்கிற ஏக்கம் அவரது ரசிகர்களுக்கு இருந்தது. இந்த கருப்பு படம் உருவான விதம், அதை பற்றி வந்த செய்திகள் இதெல்லாம் கேள்விப்பட்டு ஜனங்க கொஞ்சம் ஆவலோடு இருந்தாங்க இந்த படத்தை பார்க்கறதுக்காக. ஆனால் இந்த படம் சிக்கலில் மாட்டின விதம், அதே போல் அந்த கியூப்ல இருந்து எந்த விதமான முன் அனுமதி இல்லாமல் வடக்கில் படம் ரிலீஸ் ஆன விதம், இதெல்லாம் கேட்டு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாயிட்டாங்க. அதே போல் சினிமாக்காரங்களுக்கே உரிய பிரச்சனை என்னன்னா, இந்த கடைசி நேரத்தில் ஃபினான்ஸ் இஷ்யூவில் மாட்டிக்கிறது. இப்போ இந்த படமும் கூட இவ்வளோ பெரிய நடிகர், இவ்வளோ பெரிய ப்ரொடியூசரு, டிஸ்ட்ரிபியூஷன் சைடும் ரொம்ப வெயிட்டான சைடு தான். எல்லாம் இருந்தும் கூட படம் கரெக்டாக ரிலீஸ் தேதி அன்னைக்கு இதனுடைய நிதி பிரச்சனை பெரிய பூதாகரமாக நின்றுடுச்சு. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் இந்த படத்துக்கு ஷார்ட்டேஜ் 100 கோடி ரூபாய் இருந்தால் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதாவது ஃபைனான்சியர் காசு கொடுக்கணும், படத்தில் வேலை பார்த்தவங்க, அந்த கடைசி செட்டில்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வச்சா தான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழலில் முதல் காட்சி ரத்து பண்ணாங்க. ரெண்டாவது காட்சியும் தொடங்கலாம் அப்படின்ற போது அங்கே நார்த்தில் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்படியே போயிட்டு அந்த இஷ்யூவெல்லாம் பேசி முடிக்கிறதுக்கு இரவு வரைக்கும் ஆகிட்டு, அதன் பிறகு இன்னைக்கு காலையில் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓரளவுக்கு அவளோட ரசிகர்கள் வந்திருக்காங்க. பட்டு ஓப்பனிங், அதாவது ஒரு தண்டரஸ் ஓப்பனிங்னு அந்த மாதிரி வந்திருக்க வேண்டியது. பட் அது கொஞ்சம் மிஸ் ஆச்சு. பட் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ எப்படி இருக்குது இந்த கருப்பு திரைப்படம்? இவ்வளோ பெரிய பில்டப், இவ்வளோ பெரிய அவளோட நம்ம எதிர்பார்த்தோமே, அந்த எதிர்பார்ப்பு இந்த படம் பூர்த்தி பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தோட கதை அப்படின்னா ரொம்ப சுருக்கமாக சொன்னால், நீதிமன்றங்கள், அதே போல் அந்த நீதிமன்றங்களில் நீதிக்காக வாதிடுகிறேன் அப்படின்ட்டு அங்கே ஆஜராகிற வழக்கறிஞர்கள், அங்கே இருக்கிற நீதிபதிகள், இவர்களெல்லாம் நியாயமாக நடந்துகிறாங்களா? அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை பெற்று தருகிறார்களா? அல்லது நிதியை பெறுவதில் மட்டுமே குறியாக இருந்து நீதியை பலியை போடுகிறார்களா? அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிநாதம். அந்த நீதியை எப்படி நிலைநாட்டுகிறார் கருப்பன்? கருப்புன்னா யாருன்னா கடவுள் தான். நம்ம கருப்புசாமி, நம்முடைய குலதெய்வம் கருப்புசாமின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த கருப்புசாமி ஒரு கருப்புசாமியாவே நீதிமன்றத்தில் ஆஜராகி எப்படி நீதியை நிலைநாட்டுகிறார் அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய அடிநாதம். இதுக்கு மேலே அந்த கதையை சொன்னால் நீங்கள் படம் பார்க்குற அந்த சுவாரஸ்யத்தை நான் கெடுத்த மாதிரி ஆகிடும். அதனால் இந்த கதையெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. சூர்யாவுக்கு முதல்ல ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, அட்வைஸுன்னு கூட இல்லை, நம்ம ஒரு சஜஷன் சொல்கிறோம். ஒரு கதையை மட்டும், கதையோட அவுட்லைனை இதை மட்டும் கேட்டு முடிவு பண்ணாதீங்க. அந்த கதையோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுசாக கேளுங்க தயவு செஞ்சு. அப்போ தான் அது ரசிகர்களை கவர்ற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். இப்போ இந்த கதையை பல நடிகர்கள்கிட்ட ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்கார், இன்க்ளூடிங் விஜய். ஆனால் கேட்ட அத்தனை பேருமே பார்க்கலாம், அப்புறம் பண்ணலாம், அல்லது ஏதோ ஒரு சூழலில் தட்டி போய் தான் அது சூர்யா கிட்ட வந்திருக்கு. அவர் இயக்குவதற்கான வாய்ப்பை உடனே கொடுத்துட்டார். ஏன்னா அந்த சொல்கிற விதம் இருக்குல்ல, அந்த சொல்கிற விதத்தை கேட்டு பல ஹீரோக்கள் மயங்கிடுறாங்க. ஆனால் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, இது நினச்ச மாதிரி வருமா அப்படிங்கிற அந்த செகண்ட் தாட் இல்லாததுனால இப்படி போய் சிக்கிடுறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் தோணுது இந்த படத்தை பார்த்த பிறகு. ஆர்ஜே பாலாஜிக்கு அவருடைய பாணி அப்படின்னு ஒன்று வச்சுருக்கார். அது என்னன்னா, சாமானியர்கள் மத்தியில் கடவுள் மனித உருவிலேயே கடவுள் அவதரித்து அவங்க கூடவே இருந்து, அவங்க கூடவே பழகி, அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து, அவர்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனை, அந்த பிரச்சனை எப்படி சமூகத்தை பாதிக்குது, அதிலிருந்து சமூகத்தை எப்படி இந்த கடவுள் வெளியே கொண்டு வருது அப்படிங்கிறதா ஆர்ஜே பாலாஜி கடைப்பிடிக்கிற உத்தி. நீங்கள் மூக்குத்தி அம்மன் படம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியும். மூக்குத்தி அம்மனில் நயன்தாரா மூக்குத்தி அம்மனாகவே வராங்க. ஆர்ஜே பாலாஜி குடும்பத்தில் ஒருத்தராக இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு போலி சாமியார்,
அவர் மூலம் ஏற்படுகிற அந்த தீமையிலிருந்து அந்த ஊரை எப்படி காப்பாற்றுறாங்க, அதுதான் அந்த படத்தினுடைய மொத்த அவுட்லைனும். அப்படி ஒரு அவுட்லைன் தான் இந்த படத்துக்கும் வச்சிருக்காரு. இதில் ஒரு அந்த அந்த ஸ்கிரிப்ட் புதுசா அல்லது இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்க்காதா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. இது வந்து ஏற்கனவே வந்து இந்த அரையன் 305 கடவுள் அப்படின்ற ஒரு படத்தில் கூட வந்து கடவுள் வந்து மனித உருவத்தில் வந்து அங்கே இருக்கிற அந்த அரையனில் அங்கே இருக்கிற ரூம்மேட்ஸோடு தங்கி இருந்து இவங்க பிரச்சனையெல்லாம் பார்த்து அது எப்படி வந்து சரி பண்ணுறாரு, அது எப்படி சரிப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாரு. அப்படியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அந்த டெம்ப்ளேட்டு தான் இது. அதே மாதிரி படம் நான் சொல்ல வரல, அந்த டெம்ப்ளேட் தான் இந்த படம். இதில் வந்து ஒரு பெண் வந்து பாதிக்கப்படுறாங்க, நகைகளை தொலைச்சிடுறாங்க. அந்த தொலைஞ்ச நகைகள் வந்து நீதிமன்றத்தின் மூலம் வந்து மீட்டுக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு ஏழை அவர் வந்து போராடுறாரு. அவருக்கு அந்த நகை எப்படி கிடைக்குது, அது கிடைப்பதற்கு என்ன பாடுபட வேண்டியிருக்கு அப்படிங்கிறத அந்த காட்சிகள்லேயே வந்து அந்த கதையினுடைய போக்கு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருது. அதில் நீதிபதிகள், அந்த வழக்கறிஞர்கள், இவங்கெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் தன்னுடைய அந்த கேஸு தன் யார் சார்பாக வாதிடுறோமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தை வளைப்பாங்க. அதானே வக்கீலோட வேலை. 2 தரப்பு, கொலையாளி தரப்பு வந்து ஒரு வக்கீல் இருப்பான், கொலையுண்டவன் தரப்புல ஒரு வக்கீல் இருப்பான். இப்போ 2 பேர் வந்து நியாயத்தையே பேசுவாங்க. இவர் பக்கம் எப்படி வந்து அந்த கேஸை வந்து இவருக்கு சாதகமாக திருப்புறது, எப்படி கேஸை இவருக்கு சாதகமாக கொண்டு போகிறது, இதுதான் வந்து அவங்களுடைய மோட்டிவாக இருக்கும். நியாயம் என்னங்கிறத அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ இதில் நியாயம் என்ன அப்படிங்கிறத அவங்க வாய் மூலமாகவே கொண்டு வர்றது தான் வந்து கருப்பனுடைய வேலையாக இருக்குது. இந்த கருப்பை வந்து ஒரு வக்கீலாகவே இறங்கி மக்களுக்காக வாதாடுறது, அல்லது மக்கள் நல்லா இருக்கணும், எல்லாருமே திருந்தணும், அந்த நீதிமன்றங்களில் இருப்பவர்கள் நியாயத்துக்காக வந்து அவங்க அங்கே வேலை பார்க்கணும், அவங்கெல்லாம் திருந்தணும் அப்படிங்கிறது வந்து கருப்பன் செய்கிற வேலையாக இந்த படத்தில் காட்டப்படுது. சூர்யா தான் அந்த கருப்பன். அவர் வந்து கடவுளினுடைய ஒரு உருவமாக, அவதாரமாக, எப்படி நயன்தாரா அந்த படத்தில் வராங்களோ அதே போல் இதில் சூர்யா வர்றாரு, நீதிமன்றத்தில் வந்து வாதாடுறாரு. அங்கே இருக்கிற வக்கீல்கள் அவர்கள் வாயில் வருகிற அந்த நீதிக்கு புறம்பான விஷயத்தை அவர்களையே அறியாமல் நீதிக்காக பேச வைக்கிறாரு. அதே போல் ஜட்ஜஸை அந்த மாதிரி மாற்றுறாரு. எல்லோருமே இறுதியில் அந்த மாதிரி மாறுறாங்க. மிக அடமெண்ட்டாக நான் மாறவே மாட்டேன், நீ கடவுளாகவே இருந்தாலும் என்னை நீ மாற்றி காட்டு பார்க்கலான்ற சவால் விடுற ஆர்ஜே பாலாஜி உள்பட எல்லாரும் எப்படி இந்த நல்லவங்களாக மாறுறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த படத்தினுடைய கதை. இதில் சூர்யாவுடைய ப்ளஸ் இந்த படத்தில்னா அவருடைய தோற்றம். முன்ன படங்களை விட இதில் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார் ஆள். அதே போல் அந்த நடிப்புலேயே வந்து அவர் எந்த குறைய வைக்கல, மிகச்சிறப்பாக பண்ணியிருக்கார். ஆனால் அவர் பண்ண தப்பு என்னென்னா, இதை இன்னும் கூட நல்ல ஒரு கதையாக வந்து அவர் செலக்ட் பண்ணியிருக்கணும், அல்லது இதிலேயே கூட கொஞ்சம் நம்பத்தக்க வகையில் வந்து இந்த கதையை வந்து மாற்ற சொல்லியிருக்கு. பல காட்சிகள் கடவுளை வச்சுக்கிட்டு காமெடி பண்ணுற அந்த மாதிரியான ஒரு உணர்வை தான் நமக்கு தருது. ஒன்று, கருப்பன் அப்படின்றது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பேர். நீங்கள் வந்து இதை சும்மா ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு கடந்து போயிட முடியாதுங்க. ஒரு சென்டிமெண்ட்டு கடவுளும் தாண்டி, இப்போ நீங்கள் இப்போ வெங்கடாச்சலபதி அல்லது விநாயகர் அல்லது இப்படி பல கடவுள்கள் இருக்காங்க. இந்த கடவுள்களெல்லாம் வந்து ஆலயங்களில் வச்சு கும்பிட்ற கடவுள்கள், நீங்கள் போய் அங்கே போய் கும்பிடணும். ஆனால் கருப்பு அப்படிங்கிறதனுடைய ஸ்பெஷல் என்னென்னா, கருப்பு வந்து நம்முடைய காவல், நமக்கு காவலாக இருக்கிற நம்முடைய முன்னோர். அப்படித்தான் வந்து நம்ம கருப்பனை பார்க்குறோம். கருப்பை வந்து இதோ நம்ம ஆலயத்தில், நம்ம விட்டு தள்ளி போய் ஆலயத்தில் இருக்கிற ஒரு கடவுள் இல்லை, நம்மோடு கூடவே இருக்கிற, நம்மை காக்கிற, நம்ம எல்லா வகையிலும் எல்லா விதத்திலுமே வந்து நம்ம கூட இருக்கிற ஒரு காவல் தெய்வம் அவன். அதை வந்து நம்ம காமெடியாக பேசக்கூடாது, காமெடி பண்ணவும் கூடாது. அதை வச்சுக்கிட்டு அந்த காட்சி வந்து வேணா ஒரு நகைச்சுவைக்கு ஏற்ற மாதிரி வேணா இருக்கலாமே தவிர, கடவுளையே வந்து ஒரு கேலி பொருளை மாற்றுறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. அந்த படத்தில் வந்து அந்த ஒரு அடிநாதம் வந்து அது கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி நமக்கு படுது. படத்தில் திரிஷா ஹீரோயின், அவங்க ஒரு வக்கீலாக தான் வராங்க. பட் அவங்களுக்கு பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே போல் நட்டி நடராஜ், அவர் வந்து இதில் ஒரு முக்கியமான வேடம் பண்ணியிருக்காரு. எல்லோருமே வந்து நடிப்பு அப்படிங்கிறதுல அவங்களுடைய வேடத்தை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி, நடிகர் ஆர்ஜே பாலாஜி அதில் ஸ்கோர் பண்ணுறாரு. இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி வந்து அங்கே எழுத்தில் வந்து கோட்டை விட்டுருக்கார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இன்னும் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து இன்னும் சுவாரஸ்யமான அந்த
விஷயங்களை வந்து சேர்த்துருக்கலாம். படத்தில் டெக்னிக்கல் சைடில் வந்து கேமராவுக்காக 10 கோடிக்கு மேலே செலவு பண்ணதாக சொல்கிறாங்க. அது என்ன அப்படி செலவு பண்ணாங்கன்றதை அவரை தான் கேட்கணும். நிறைய கிராஃபிக்ஸ் காட்சிகள் தான் அந்த படத்தில் இருக்குது, கருப்பன் தொடர்பான காட்சிகள் எல்லாம். சூர்யாவுடைய ரசிகர்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி சில மாசான காட்சிகளும் படத்தில் இருக்குது. ஆனால் ஒன்று சிங்கம் அந்த மாதிரி வந்து படம் எடுக்கணும், இல்லைன்னா வந்து சென்டிமெண்ட்டுன்னா அந்த ஜெய்பி மாதிரியான படங்களை வந்து பண்ணணும். இது ரெண்டு கட்டான பண்ணும்போது தான் வந்து ரசிகர்களுக்கு, சூர்யா ரசிகர்களும் திருப்தியாகாமல் நடுநிலையான ரசிகர்களும் திருப்தியாகாத ஒரு உணர்வு வந்து ஏற்படும். இந்த படத்தில் சாய் அபயங்கர் அவர் தான் பெருசாக பேசப்பட்டார். ஆனால் பாடல்கள் வெளியான போதே வந்து அவரை வச்சு வெளுத்துட்டாங்க எல்லாருமே. தமிழ் சினிமாங்கிறது, தமிழ் சினிமா இசைங்கிறது ரொம்ப பாரம்பரியமானதுக்குன்னா, ரொம்ப இசை அப்படின்னாலே வந்து மகா இனிமையானது தமிழ் சினிமா இசைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து வேட்டு வைக்கிற மாதிரி வந்து சேர்ந்தீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு சாய் அபயங்கர் உள்பட பல இசையமைப்பாளர்களும் திட்டி தீர்த்துருந்தாங்க அந்த கருப்பு ஆடியோ லான்ச் அப்போ. படம் முழுக்க வந்து அவர் வாசிக்கிட்டே இருக்காரு. கொடுத்த காசுக்கு நான் வஞ்சனை இல்லாமல் இசையமைக்கிறேன் அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்காரு போல இருக்குது. அது வந்து பெரிய அளவுக்கு எடுப்படல, காதை கொஞ்சம் பஞ்சர் ஆக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் குறைச்சிக்கங்க, வாத்தியங்களை குறைச்சிக்கங்க, சவுண்டை குறைச்சிக்கங்க, அதில் இனிமையை வந்து அதிகப்படுத்துங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஒட்டுமொத்தமாக இந்த படம் வந்து ஒரு பெரிய திருப்தியான படம் அப்படின்னு சொல்ல முடியாது, அதே நேரம் வந்து ரொம்ப மோசமான படம் அப்படின்னா வந்து நம்ம சொல்ல முடியாது. இப்போ கங்குவாக்கெல்லாம் வந்து நம்ம கடுமையாக விமர்சனம் பண்ணோம். இப்போ வரைக்கும் அந்த விமர்சனம் எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. அது அந்த மாதிரி விமர்சனம் தகுந்த படம். அதே மாதிரி பொய்யான பில்டப் கொடுத்து அந்த படத்தை வந்து ஓட வைக்க முயற்சி பண்ணாங்க. அதுக்கு அடுத்து ரெட்ரோ வந்து ஓரளவுக்கு அது நல்ல படம் தான், ஆனால் இன்னும் நல்லா பண்ணியிருக்கணும். இப்போ இந்த சூர்யா இந்த கருப்பு வந்து கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் வந்து வந்திருக்கு. அதனால தான் நம்ம ஆரம்பத்திலேருந்தே சொல்றது, சூர்யாவுக்கு வந்து நல்ல கதைகளை தேர்வு பண்ணுங்க, உங்களுக்கு கன்வீனியன்ட்டான வந்து கதைகளை தேர்வு பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். செயற்கையா, ஏன்னா பொதுவாகவே வந்து சூர்யாவோட நடிப்புல ஒரு செயற்கைத்தனம் இருக்கும். நம்ம சில விஷயத்த ஓப்பனா சொல்லித்தான் ஆகணும். நீங்க கார்த்தி சூர்யா 2 பேர் இருக்காங்க ஒரே குடும்பத்துல நடிகர்கள். நீங்க கார்த்தி நடிப்பையும் பாருங்க, சூர்யா நடிப்பு பாருங்க, அதுல ஒரு செயற்கைத்தனம் இருக்குல்ல. அந்த செயற்கைத்தனத்துக்கு வேலை இல்லாத மாதிரியான படங்களை செலக்ட் பண்ணீங்கன்னா சூர்யாவை அடிச்சுக்க வந்து ஆளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு வந்து அவருடைய கேரியர் வந்து இருக்கும். நம்ம அவர் மேல இருக்கிற உண்மையான அக்கறையில இதை சொல்றோம். இதை விமர்சனமாகவும் எடுத்துக்கலாம், ஒரு சஜஷனாகவும் எடுத்துக்கலாம். தமிழ் சினிமா ரசிகர்கள் வந்து உங்களுக்கு டைம் இருந்து, உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு மனநிலை இருந்ததுன்னா இந்த படத்தை பார்க்கணும்.